இந்த மாநில செயற்குழு கூட்டம் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை எப்படியெல்லாம் வெற்றிகரமாக நடத்துவது என்பதை சிந்திப்பதற்காக ஆலோசிப்பதற்காக கூட்டப்பட்டிருக்கின்றது. இங்கே அருகாமையிலே இந்த மாநாடு நடக்கின்ற காரணத்தினாலே எப்படி விழுப்புரத்திலிருந்து கடலூரிலிருந்து அதிக எண்ணிக்கையிலே தோழர்கள் கலந்து கொள்வார்களோ அதை போலவே புதுச்சேரி மாநிலத்திலிருந்தும் அதிக எண்ணிக்கையிலே தோழர்கள் கலந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகின்றேன். இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு ஒரு முக்கியமான வரலாற்று தருணத்திலே நடத்தப்பட இருக்கின்றது. இது தமிழ் தேசிய எழுச்சிக்கு மட்டுமல்ல, இந்தியாவிலே இருக்கிற தேசிய இனங்களுடைய எழுச்சிக்கான காலமாக மாறி வருகிறது. ஒன்றிய அரசு இந்தியாவிலே இருக்கிற தேசிய இனங்களுடைய உரிமைகளை எல்லாம் பறிக்கின்ற நசுக்குகின்ற அரசாக இருக்கிறது. தேசிய இனங்களுடைய மொழி உரிமைகள் மறுக்கப்படுகின்றன. அவர்களுடைய பொருளாதார தற்சார்பு இன்றைக்கு மறுக்கப்படுகிறது. தேசிய இனங்கள் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அடையாள அழிப்புக்கு ஆளாகி வருகின்றன. அவருடைய அடையாளங்கள் அழிக்கப்பட்டு எல்லோர் மீதும் ஹிந்து இந்தியா என்கிற அடையாளம் இன்றைக்கு சுமத்தப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களிலே இருக்கிற மக்களாக இருந்தாலும் அல்லது தென் மாநிலங்களிலே இருக்கின்ற மக்களாக இருந்தாலும் அவருடைய உரிமைகள் எப்படியெல்லாம் பறிக்கப்படுகின்றன என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்மையிலே புதுச்சேரி தோழர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருந்தார்கள். இங்கே இருக்கின்ற புதுச்சேரி மாநில அரசு இந்திய ஒன்றிய அரசினுடைய உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டது. இதுவரை இருந்த பிரெஞ்சு மொழி நீக்கப்பட்டு அந்த இடத்திலே ஹிந்தி அல்லது சமஸ்கிருதம் தான் கற்பிக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவு இன்றைக்கு செயல்படுத்தப்படுகிறது என்பதை கண்டித்து அந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டது. புதுச்சேரி ஒரு யூனியன் பிரதேசமாக இருந்தாலும் இங்கே பல மொழி பேசுகிற மக்கள், பல மாநிலங்களைச் சேர்ந்த மக்கள் இருந்தாலும் இந்த மாநிலத்துடைய தனித்தன்மைகளும் இன்றைக்கு அழிக்கப்படுகின்றன. அதற்காக குரல் கொடுப்பவர்கள் நசுக்கப்படுகிறார்கள். தமிழ்நாட்டிலும் இதே நிலைதான். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டுடைய நிலை இன்னும் மோசமாக இருக்கிறது. இத்தகைய ஒரு சூழலிலே தான் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இது தமிழ் தேசிய எழுச்சி மாநாடாக மட்டுமல்லாமல் இந்தியாவெங்கும் இருக்கின்ற தேசிய இனங்களுடைய எழுச்சிக்கு வழிகோலுகிற ஒரு மாநாடாக அமையும். அதற்கான அந்த வழிகாட்டுதலை, அதற்கான திசை வழியை தீர்மானிப்பவராக நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் திகழ்வார் என்பதை அந்த மாநாட்டினுடைய வெற்றி உறுதிப்படும். இதுவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைத்த மாநாடுகள் எல்லாமே இந்தியாவினுடைய பிற மாநிலங்களிலே வசிப்பவர்களுக்கு வழிகாட்டுதலாகத்தான் இருந்திருக்கிறது.
இன்னும் சொல்ல போனால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் முன்னுணராத பல பிரச்சனைகளை நாம் கையில் எடுத்திருக்கின்றோம். அவற்றை முன்கூட்டியே நாம் சுட்டிக்காட்டி இருக்கின்றோம். அதற்கு பிறகுதான் அது இங்கே மற்ற அரசியல் கட்சிகள் பேசுகிற விஷயமாக மாறி இருக்கிறது. தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்று சொல்லப்படுகின்ற இன்னைக்கு வாக்குரிமை பறிப்பு நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, அதை முன்கூட்டியே உணர்ந்து இதற்காக குரல் எழுப்பியது மட்டுமல்லாமல் உச்ச நீதிமன்றம் வரை சென்று அதற்காக வழக்காடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான். பீகாரிலே எஸ்ஐஆர் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்ட போதே தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பேராபத்தை உணர்ந்து அதற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டிலிருந்து வழக்கு தொடுத்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இன்றைக்கு தமிழ் தேசியம் என்று நாம் பேசுகிற நேரத்தில் இந்திய தேசியத்துக்கு எதிர்நிலையிலே வைத்து இந்த தமிழ் தேசியம் புரிந்து கொள்ளப்படும். இப்படி தமிழ் தேசியத்தை பேசுகிற கட்சிகள், இயக்கங்கள் தமிழ்நாட்டிலே ஏராளமாக இருக்கின்றன. அவற்றுடைய பிரிவுகள் புதுச்சேரியிலும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த கட்சிகள், இயக்கங்கள் பேசுவதற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கிற தமிழ் தேசியத்திற்கும் அடிப்படையிலே ஒரு வேறுபாடு இருக்கிறது. அந்த வேறுபாடு என்ன என்றால், நாம் முன்னெடுப்பது அரசியல் தேசியம், பொலிட்டிக்கல் நேஷனலிசம். அவர்களெல்லாம் பேசுவது பண்பாட்டு தேசியம், கல்ச்சுரல் நேஷனலிசம். இந்த இரண்டு சொற்கள், அவற்றுக்கு இடையிலே இருக்கிற கருத்தாக்கங்கள், இதற்கு இடையில் இருக்கிற வேறுபாட்டைத்தான் நாம் வலியுறுத்துகிறோம். எனக்கு இந்திய தேசியம் என்பது இந்து தேசியமாக மாறிவிட்டது. இப்போது மட்டுமல்ல, இந்திய தேசியம் உருவான காலத்திலிருந்து பிரிட்டிஷ்காரர்களை வெளியேற்றி இந்தியாவுக்கு விடுதலை வேண்டும் என்று போராடுகிற நேரத்திலேயே 19ஆம் நூற்றாண்டிலேயே இதற்கான விதை போடப்பட்டது. அப்போதிருந்தே இந்திய தேசியம் என்பது இந்து மதத்தின், இந்து மதம் என்று சொன்னால் அந்த வர்ணாசிரம தர்மத்தை உயர்த்தி பிடிக்கின்ற சனாதன மதத்தின் உள்ளீடுகளை கொண்டதாகத்தான் இருந்தது. அன்றைக்கே பலரும் அதை அப்படித்தான் பொருளுரைத்தார்கள். ஆரிய சமாஜம் என்று ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அன்றைக்கு இந்திய தேசியம் என்று பேசியவர்களிலிருந்து நாங்கள் வேறுபடுகிறோம் என்று சொன்ன போதும் கூட அவர்களும் உள்ளடக்கத்தில் பெரிய அளவில் வேறுபட்டு விடவில்லை. அவர்களுடைய அடிப்படை ஆரிய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொள்வதாகத்தான் இருந்தது. அப்படி இருக்கின்ற நேரத்தில் அதற்கு எதிர்நிலையிலே புரட்சி அம்பேத்கர் அவர்களும், தமிழ்நாட்டிலே பகுத்தறிவு பகலவன் பெரியார் அவர்களும் மாநில உரிமைகள், சிறுபான்மையினர் உரிமைகள் என்று தங்களுடைய கோரிக்கைகளை, வாதங்களை முன்வைத்தார்கள். அன்றைக்கு இந்திய தேசியத்தை மறுத்து பேசியவர்களாக இவர்கள் இருந்தார்கள். இவர்கள் முன்வைத்த அந்த கருத்தாக்கங்களுக்கும் அன்றைக்கு பேசப்பட்ட இந்திய தேசியத்துக்கும் அடிப்படையில் இருந்த வேறுபாடு நவீனத்துவத்தை அடிப்படையாக கொண்டதாக புரட்சி அம்பேத்கர் அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகளும், அதுபோல பெரியார் அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகளும் இருந்தன. இந்த நவீனத்துவம் என்றால் என்ன என்று பார்த்தோமானால், நவீனத்துவம் என்பது மேற்கத்திய நாடுகளிலே, ஐரோப்பிய நாடுகளிலே உருவான போது அது அடிப்படையில் சமத்துவத்தை முன்மொழிந்ததாக இருந்தது. சமத்துவம் என்பதுதான் அதன் அடிப்படை அம்சம். புரட்சி அம்பேத்கர் வைத்த கோரிக்கைகளாக இருந்தாலும், அவர் முன்னெடுத்த கருத்தியலாக இருந்தாலும்,
பகுத்தறிவு பகலவன் பெரியார் அவர்கள் முன்னெடுத்த கருத்தியலாக இருந்தாலும் அவற்றுக்கு அடிப்படையாக அமைந்தவை சமத்துவம் என்பதுதான். எனவே பண்பாட்டு அடிப்படையில் நாமெல்லாம் இந்துக்கள், நாமெல்லாம் ஒரே மதத்தை சேர்ந்தவர்கள், எனவே நாமெல்லாம் ஒன்றுதான், வேறு பிரச்சனைகளை பற்றி நாம் இப்பொழுது பேசக்கூடாது என்று சொல்லுகிறவர்கள் அதற்கு எதிர்நிலையிலே இங்கே இருக்கின்ற சிறுபான்மையினரை எதிரிகளாக கட்டமைக்கிறார்கள். அன்றைக்கும் அப்படித்தான் செய்தார்கள். இஸ்லாமியர்களை எதிரிகளாக கட்டமைத்தார்கள். பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து போராடுகிற அந்த நேரத்திலேயே கூட இஸ்லாமியர்களை எதிரிகளாக கட்டமைத்தார்கள். அதற்காக உருவாக்கப்பட்ட அந்த பாடல்தான் வந்தே மாதரம் பாடல். இன்றைக்கு ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி அரசு வந்தே மாதரம் பாடலை கட்டாயமாக பாடியே ஆக வேண்டும். அவ்வாறு பாடாவிட்டால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை என்கின்ற சட்ட திருத்தத்தை பாராளுமன்றத்திலே கொண்டு வர இருக்கிறது. அவர்கள் எப்படி 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலே இங்கே வந்தே மாதரம் பாடலை முன்வைத்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை உருவாக்கப்பட்டதோ அதே போன்ற மனநிலையை இன்றைக்கு உருவாக்க பார்க்கிறார்கள். அதன் மூலமாக இந்துக்களை ஓரடியில் திரட்டிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் வைக்கின்ற அந்த பண்பாட்டு தேசியம் என்கின்ற அடையாளம் அதற்கு இடையிலே இருக்கின்ற, அதற்கு அடியிலே இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளை மறைத்து சமத்துவத்தை நிராகரித்து கட்டப்படுகிற ஒரு கற்பனையான தேசியமாக இருக்கின்றது. அதற்கு மாற்றாக தமிழ் தேசியம் என்று பேசுகிறவர்களும் கூட தமிழர்கள் அனைவரும் நாம் எல்லாம் தமிழ் மொழியை பேசுகிறோம், தமிழ்நாடு என்கிற ஒன்றுபட்ட ஒரு நிலப்பகுதியிலே வாழ்கிறோம், நாமெல்லாம் ஒன்றுதான் என்று சொல்லிக்கொண்டே இங்கே இருக்கிற சாதிய ஏற்றத்தாழ்வுகளை, பாலின ஏற்றத்தாழ்வுகளை மூடி மறைக்கிறார்கள். அவற்றை முக்கியத்துவம் இல்லாத பிரச்சனைகளாக ஒதுக்கி தள்ளுகிறார்கள். இந்த நிலையிலே இன்றைக்கு இந்து தேசியமாக மாறி இருக்கிற இந்திய தேசியத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாக தமிழ் தேசியம் கட்டமைக்கப்பட வேண்டும் என்றால் இது சமத்துவத்தை உள்ளீடாக கொண்ட அரசியல் தேசியமாக, பொலிட்டிக்கல் நேஷனலிசமாக இருக்க வேண்டும் ஒழிய இதுவும் இன்னொரு பண்பாட்டு தேசியமாக தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு என்பதை மட்டுமே முன்னெடுக்கிற, அதை மட்டுமே உயர்த்தி பிடிக்கிற தேசியமாக இருக்க முடியாது. அதனால்தான் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்குகிற நேரத்திலேயே சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலை என்கின்ற முழக்கத்தை முன்வைத்தார்கள். அதைத்தான் இன்றைக்கு புதுப்பிக்கின்றோம். அதைத்தான் அனைவருக்கும் எடுத்துச் சொல்லுகிற ஒரு மாநாடாக இந்த மாநாட்டை நாம் நடத்த இருக்கின்றோம். இந்த மாநாட்டினுடைய நோக்கங்களை, அதனுடைய உட்பொருளை இன்னும் விரிவாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இங்கே நம்மிடையே விரிவாக பேச இருக்கின்றார். அவருக்கு வழிவிட்டு இத்துடன் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.